Hey guys, welcome back. So கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போக்கோல இருந்து போக்கோ F1 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடலாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது அப்போதைக்கு வந்து ஒன் பிளஸ் உடைய ஃப்ளாக்ஷிப்க்கு ஒரு காம்படிட்டராக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒன் பிளஸ் கில்லர் அப்படின்னே வந்து இந்த கம்பெனி கிளைம் பண்ணிச்சு. இந்த போக்கோ F1 ஒரு சக்சஸர் மாடலே வந்து சொல்லிக்கலாம். இந்த போக்கோ F1 தொடர்ந்து இப்போ வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த போக்கோ F2 Pro வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த போக்கோ F2 Pro எப்படி இருக்குது, இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்த்தா இல்லையா, அண்ட் புதுசாக இதில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா இல்லையா, அண்ட் இந்தியாவில் இதோடைய சேல் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும், ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐகானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை புதுசாக எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போக்கோ F2 Pro ஒரு நியூ மாடல் வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி லான்ச் ஆயிருந்த ரெட்மியோட K30 Pro தான் போக்கோ F2 வந்து கொண்டு வராங்க. ஒரு ரீபிராண்டட் வெர்ஷனை தான் இந்த போக்கோ F2 இருக்கு. ஸோ இந்த போக்கோ F2 என்னென்ன கலர் வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட், கிரே, ப்ளூ அண்ட் பர்பிள் இந்த 4 கலர் வேரியண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த போக்கோ F2 உடைய டிஸ்பிளே பக்கம் வரும். 6.67 இன்ச்ல ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன இந்த போக்கோ F1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் அதோடைய பிரைஸ் ரேஞ்சுக்கு அது ஓகேவா இருந்தது. பட் போக்கோ F2 Pro பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வருது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 395 ppi வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு எந்த விதமான நாச்சும் இருக்காது. ஸோ ஃபுல் டிஸ்பிளே தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா பாப்அப் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 60 Hz டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போக்கோ F2 Pro உடைய ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக கண்டிப்பாக இந்த ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். அண்ட் மொபைலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் உங்களுக்கு கேமரா ஒரு சர்க்குலர் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கார்னிங் கோரில்லா ப்ரொடெக்ஷன் 5 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்ததுலேயே ஸ்னாப்டிராகனுடைய ஒரு டாப் ஃபிளாக்ஷிப் மாடல் வந்து சொல்லிக்கலாம் இந்த ஸ்னாப்டிராகன் 865. அண்ட் இது ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். இதோடைய ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 2.84 GHz வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க GPU பார்த்தீங்கன்னா Adreno 650 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் 5G சப்போர்ட் தான். அண்ட் இந்த சிப்செட்டோட ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா 7 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பவர் எஃபிஷியன்டாகவும் இருக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இது டாப் அண்ட் ஒரு ஃபிளாக்ஷிப் மாடல். ஸோ அதனால உங்களுக்கு கேமிங் பிளஸ் டே டு டே யூசேஜ் எல்லாத்துக்குமே நல்லா தாறுமாறாவே பெர்ஃபார்மன்ஸ் தரும். அப்படியே கேமரா பக்கம் வந்தீங்கன்னா பேக் சைட்ல குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 64 மெகா பிக்சல் கொண்ட ஒரு பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சோனி IMX ஓட 686 அந்த சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன சேம் போக்கோ X2ல என்ன சென்சார் வந்து கொடுத்திருந்தாங்களோ அதே தான் இதுலயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே 13 மெகா பிக்சல் கொண்ட ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 மெகா பிக்சல் ஒரு மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கும் பிளஸ் 2 மெகா பிக்சல் ஒரு டெப்த் சென்சிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மெகா பிக்சல் கொண்ட பாப்அப் டைப்ல உங்களுக்கு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்ததுல K20 Proலாம் பார்த்தீங்கன்னா பாப்அப் டைப்ல உங்களுக்கு செல்ஃபி கேமரா வந்தது. ஸோ அதுக்கப்புறம் எந்த மொபைலையும் எடுத்துட்டு வரல. அதுக்கப்புறம் இந்த போக்கோ F2 Proல வந்து திருப்பியும் பாப்அப் டைப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு பாப்அப் டைப் இருக்கிறதுனால உங்களுக்கு செக்யூரிட்டி இஷ்யூலாம் அவ்வளவா இருக்காது. ஸோ பாப்அப் டைப்ல இருக்கிறதுனால நீங்க கேமரா யூஸ் பண்றப்ப மட்டும் தான் ஃப்ரண்ட் கேமரா வந்து மேலே வரும். மற்ற நேரத்தில் அந்த கேமரா உள்ளதா இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய மொபைல் ஹேக் ஆனாலும் உங்களுடைய ஃப்ரண்ட் கேமராவை ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியாது. இந்த பாயிண்ட்ல பாக்குறப்ப இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே பேட்டரி பக்கம் வந்தீங்கன்னா 4700 mAh கொண்ட ஒரு ஹியூஜ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு பாக்ஸ்ல 30 வாட் அடாப்டர் வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்க இந்த மொபைல் சார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர்ல உங்களுக்கு 100% ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கும். ஒன்னு பார்த்தீங்கன்னா 6GB அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8GB. ஸோ இதுல பேஸ் வேரியன்டான 6GBக்கு பார்த்தீங்கன்னா ரேம் வந்து LPDDR4 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே ஹையர் வேரியன்ட் அந்த 8GBக்கு பார்த்தீங்கன்னா LPDDR5 சப்போர்ட்டட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி ஸ்டோரேஜ் பக்கம் வந்தீங்கன்னா UFS 3.1 சப்போர்ட்டடா இருக்கு. ஸோ 2 வேரியன்ட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஒன்னு பார்த்தீங்கன்னா 128GB அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 256GB. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 10ல வந்து ரன் ஆகுது. பிளஸ் MIUI 11 வந்து இருக்கு. ஸோ MIUI 12 வந்து கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போறாங்க. அது லான்ச் ஆச்சுன்னா இதுக்கும் அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இந்த போக்கோ F2 Pro உடைய வேரியன்ட் அதோட பிரைஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ பேஸ் வேரியன்டான 6GB அண்ட் 128GB உடைய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ரூபி படி 40,000 கிட்ட வரும். ஸோ இது யூரோல 499 வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது டேரக்டா இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 சம்திங்ல வரும். பட் சைனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 32,000 தான் சம்திங் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இந்தியா கொண்டு வரப்ப கண்டிப்பாக வந்து பிரைஸ் வந்து கட் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இந்தியாவில்
கொஞ்சம் எக்கனாமி லோவாக இருக்குது, ப்ளஸ் ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால இதோடைய பிரைஸ் எப்படி இருக்குன்ட்டு இப்போதைக்கு கெஸ் பண்ண முடியல. ஸோ இந்தியாவில் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேல் வரும். ஸோ அப்போ தான் இதோடைய பிரைஸ் என்னன்றது தெரியும். அண்ட் இதோடைய ஹை எண்ட் வேரியண்டான 8GB 256GB அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 599 யூரோக்கு வந்து இருக்குது. ஸோ இது அப்படியே இந்தியன் மணிக்கு டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 48,000 சம்திங்கில் இருக்கும். ஸோ இதோடைய பிரைஸும் எப்படி இந்தியாவில் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. போக்கோ F2 Pro உடைய ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோடைய பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்த்தா இல்லையான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓகேவா இல்லையான்னு கேட்டிங்கன்னா மற்ற ஸ்பெசிஃபிகேஷனாக பார்க்குறப்ப ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதோடைய டிஸ்பிளே ஸோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியும் நமக்கு வெறும் 60 Hz கொண்ட ஒரு பேனல் டிஸ்பிளே தான் வந்து கிடைக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன போக்கோ X2 இது வந்து ஒரு அண்டர் 20,000 கிடைக்கும். ஸோ இந்த மொபைல்லே நமக்கு 120 Hz கொண்ட டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க. பட் அது எல்சிடி டிஸ்பிளே தான் இருந்தாலுமே நமக்கு 120 Hz வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த போக்கோ F2 Pro பார்த்தீங்கன்னா 35,000 கபோல இருக்கக்கூடிய ஒரு மாடல். ஸோ இந்த மாடலில் அட்லீஸ்ட் ஒரு 90 Hz கொண்ட ஒரு டிஸ்பிளேவா அது கொடுக்கணும். ஸோ இது சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே. பட் ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதை விட கம்மியான மொபைல்ஸ்லாம் நமக்கு 120 Hz வந்து கிடைக்குது. ஸோ இந்த 60 Hz கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்குது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் நான் வந்து சொல்லிப்பேன். அண்ட் இந்த போக்கோ F2 Pro இந்தியா கொண்டு வரப்போ ஒரு 35,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சா ஓகேவா இருக்கும். அண்ட் இந்த போக்கோ F2 Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.